இவன் யாரா பூமர் போட்டுட்டு இருக்கான்னு நீங்க நினைப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல செம்மையா மழை பெய்யுதுல, த பெஸ்ட் டீனே சொல்லுவேன். ஸோ ஹாய் கைஸ், நான் வந்து எப்போ உங்களுக்கு தெரியும், நான் தான் உங்கள் ஜேவி விலாக் ஃபுடி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் செம்மையாக மழை பெய்யுதுல, ஸோ நான் அப்படியே ஒரு நைட் ட்ரைவ் தான் வந்தேன். செம்ம கிளைமேட்டுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்எக்ஸ்பெக்டட் ஒரு கிளைமேட் தான் இதெல்லாம். நான் செம்மையாக நனைஞ்சிட்டேன் ஆக்சுவலி. அதெல்லாம் என்னால் கேப்சரே பண்ண முடியல. பிகாஸ் ஐஃபோன்னாலே நம்ம தண்ணி பட்டுச்சுனாலே ஒன்றுமே ஒர்க் ஆகாது. லைக் எப்படி சொல்கிறது, ஒன்று தண்ணி பட்டுருச்சுனாலே உங்களுக்கே தெரியும் அது வந்து இந்த எப்படி சொல்கிறது, ஒன்று ஆன் பண்ணால் இன்னொன்று ஏதோ ஒர்க் ஆகும். அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்குங்க ஐஃபோனு. கொஞ்சம் கோளார் ஆயிடுச்சு ஐஃபோனு. ஸோ பார்த்துக்கலாங்க. நம்ம இப்போதைக்கு நான் சும்மா ஃபோன் கவுந்துருச்சு, ஸோ தப்பாக மட்டும் நினச்சிக்காதீங்க. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? எஸ் கைஸ், இப்போ எனக்கு செம்ம கிளைமேட்டில் ஒரு டீயோ அந்த மாதிரிலாம் குடித்தா செம்மையாக இருக்கும். லைக் உங்களுக்கு எப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் நம்மளுக்கு கமெண்ட்ஸில். நான்லாம் டீ வந்து இந்த மாதிரி கிளைமேட்டில் குடிக்கும்போது சும்மா அச்சாவாக இருக்குங்க. ரியலி சொல்லணுன்னா இட்ஸ் அச்சா தான். அதுக்கப்புறம் சூடான போண்டா, லெமன் டீ அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் அச்சாவான விஷயமாக இருக்கும் நான் நம்புகிறேன். நம்ம பசங்களோட சுற்றணும்னு நினச்சோம்னா லைக் ஓகே, இந்த மாதிரி மலையில் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு கோத்தகிரி, ஊட்டி, குன்னூர் அந்த மாதிரி போய் நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்காங்களேன், சும்மா வேற மாதிரி இருக்கும். லைக் அதே தான் சொல்கிறேன், நம்ம அதே மாதிரி டீயு காஃபி, எனக்கு தெரிஞ்சு டீ தான் கொஞ்சம் ஓஜியாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் நம்ம பசங்களோட போய் நல்ல ஒரு லெமன் டீ, முக்கியமாக ஒரு கோத்தகிரியில், ஆக்சுவலி கோத்தகிரி போகிற ரோட்டில் கொஞ்சம் தூரத்துலேயே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மலை ஏறும்போதே ரைட் சைடில் ஒரு டீ கடை சூப்பராக இருக்குங்க. லைக் எப்படி சொல்கிறது, எனக்கு இப்போ வச்சு வருது. லைக் லெமன் டீ சூப்பராக இருக்கும். லெமன் மின்ட்டு, அதுக்கப்புறம் லெமனு மின்ட்டு டீ, மேலே லைட்டாக அது பார்க்க லேயர் டீ மாதிரியே இருக்குங்க. கீழே தண்ணி இருக்கும், மேலே அப்படியே டீயோட எசன்ஸ் அப்படியே சும்மா வர மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு அந்த ஸ்பாட்டு வந்து நான் இப்போ ரீசன்ட் டேஸ்லாம் போயிட்டு வந்தேன், த பெஸ்ட் டீனே சொல்லுவேன். அதுக்கப்புறம் வடை பஜ்ஜிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா தான் வரும். டீயும் பார்த்தீங்கன்னா 15 ரூபான்னு நினைக்கிறேன். ஆனால் வர்த்தான ஸ்பாட்டுங்க, சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் இன்னைக்கு எப்படி சொல்கிறது, காரே எடுத்துகிட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு 1000 ரூபாக்குள்ள ஆகும் பெட்ரோலு. ஸோ அது போயிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு வந்தோன்னா வர்ற மாதிரி இருக்கும். லைக் எப்படி சொல்கிறது, அந்த டேவே பார்த்தீங்கன்னா சம்திங் ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சம்திங் லைக் ஒரு மிஸ்ட்டு அப்படி இப்படின்னு சும்மா வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அச்சாவாக இருக்குங்க. நீங்கள் வந்து உங்கள் லவ்ட் ஒனோட கூட போகலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் போகலாம். நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம் ஜாலியாக. லைக் எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு ஸ்பாட் போட்டு இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி போனோம்னா நம்ம நல்லா ஒரு டீ எஸ்டேட் பார்க்க முடியும். டீ எஸ்டேட்டில் நல்லா ஜாலியாக உங்கள் லவ்ட் ஒனோட போனீங்கன்னா ஜாலியாக கையை நீட்டி ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். அது ஒரு மொமெண்ட் தான். லைக் சில பேர்த்துக்கு அது வந்து கிரிஞ்சாக தெரியலாம். லைக் இட்ஸ் ஆல் எமோஷன் தான். அது பர்சன் டு பர்சன் மாறலாம். இட்ஸ் ஆல் அவங்கள பொறுத்தது தான், நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த மாதிரி டைமில் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கோத்தகிரி, ஊட்டிலாம் போனீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச கோயம்புத்தூரில் நம்மளுக்கு அதுதான் பக்கம். கோயம்புத்தூர் ஆளுங்களுக்கு எல்லாத்துக்குமே அதுதான் பக்கம். ஜாலியாக போய் ஃபோட்டோ எடுத்தோமா நச்சுன்னு அப்படியே ஒரு போஸ்ட்டை போடுவோம், ஸ்டோரி போடணும், அந்த மாதிரிலாம் பழகிக்கங்க. நீங்களும் வந்து ஒரு எல்லாருமே கொஞ்சம் வேலை பிஸியில் டைட்டாக தான் இருப்போம். ஸோ மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் ஃபோட்டோ எடுத்தோமா, ஜாலியாக ஸ்டோரி போட்டோமா, நிறைய 4 பேர்த்துக்கிட்ட பழகுங்க. அவங்களுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்ககிட்ட நம்ம ஷேர் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாருனாலுமே நல்லா ஒரு ஜாலியாக வேற மாதிரி சுற்றிட்டு வாங்க. ஏன்னா இப்போது எப்படி சொல்கிறது, நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். லைக் நிறைய பேர் நம்ம வேலைக்கெலாம் போகிறோம், அதெல்லாம் இருக்கும்போது லைக் ஒரு ட்ராவலுங்கிறது இவன் என்ன படத்தில் பேசுகிற மாதிரி பேசுகிறாங்கன்ற மாதிரி சொல்லாதீங்க. லைக் எனக்கு ரியலி அது இதாச்சுன்னே சொல்லுவேன். லைக் எனக்கு பர்சனலி எனக்கு வந்து அது ஒர்க் ஆகுதுன்னே நான் சொல்லுவேன். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க அந்த ஃபீல் எப்படி இருந்ததுன்னு. எனக்கு வந்து லைக் படத்தில் நானும் அப்படியே நினச்சேன். லைக் எப்படி சொல்கிறது, என்னடா படத்தில் சொல்கிற மாதிரியே இருக்குங்கிற மாதிரியும் நிறைய பேர் எனக்கு அந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணாங்க. பட் நானாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இருக்குது பார்த்தீங்களா, அது சும்மா அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் அந்த ஃபீலே நம்மளுக்கு தெரியும். நான் போன வழியில் சொன்ன மாதிரி தாங்க, நம்ம வந்து தனியாக போய் ஒரு இடத்துல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இருக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க நம்ம வந்து ஒரு ஒரு சேஞ்சே கொடுக்கும். அந்த இடத்துல ஒரு கம்பேக்குன்னு வச்சுக்கலாங்க, ஒரு கம்பேக்கே ஒரு கொடுக்க ஒரு சான்ஸாகவே இருக்கும் அது வந்து. ஸோ ட்ரஸ்ட் த ப்ராசஸ். இன்னொன்று நான் கேட்கணும்னு நினச்சேங்க உங்ககிட்ட.
ஒரு நல்ல ஃபுட் ஸ்பாட்டுங்க. ஃபுட் ஸ்பாட் வந்து நீங்கள் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்கள். லைக் நம்ம கோயம்புத்தூர்லேயே இருக்கட்டும், கோயம்புத்தூர் தான், நம்ம கோயம்புத்தூருக்கு ஃபுட் ஸ்பாட் இல்லாத இடமே இல்லை. ஸோ என்னென்னா எனக்கு ஒரு நல்ல ஃபுட் ஸ்பாட் சொல்லுங்கள், நம்ம அது கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுக்கிறோம், வேற மாதிரி வீடியோ எடுக்கிறோம். நல்லா சாப்பிட்டு லைக் எனக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரைஸ் அந்த மாதிரி நம்மளுக்கு வேணும். லைக் ஒரு சவுத் இண்டியன் அந்த மாதிரி வேணுங்க, சூப்பராக எடுக்கலாம். ஸோ எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு லஞ்சு மாதிரி போய் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பங்கமாக இருக்குங்க. சாரி, ஃபோனு கொஞ்சம் கவுந்துருச்சு. ஐயோ பஸ் ஓட்டுறாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. யூட்டன் அடிக்கலான்னு பிளான் பண்ணேன், கரெக்டாக உள்ள ஒருத்தர் வந்துட்டார். இப்படி போகிறதுல வந்து பின்னாடி ஒரு கார் வந்துருச்சு. வேறு வழி இல்லை, நம்ம கோயம்புத்தூரை பற்றி தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுமே, யூட்டன் ஒன்றும் பண்ண முடியாது. ஏசுங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த கிளைமேட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசலான்னு ஒரு ஆசை. ஸோ அதுதான் உங்ககிட்ட பேசி அந்த என்னோடய ஹாப்பினஸ் உங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணலான்னு இந்த ஒரு வீடியோ. அப்பாடா, ஒரு வழியாக யூட்டன் கிடச்சிருச்சுங்க. அது போங்கண்ணே நீங்கள் கிளம்புங்கண்ணே, நீங்கள் போய்கிட்டு வாங்க. அப்பாடா, ஒரு வழியாக யூட்டன் அடிச்சாச்சுங்க. ஏய், இப்பவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் தனியாக தான் ட்ரைவ் பண்ணுறேன், காரில் யாருமே இல்லை, கம்ப்ளீட்லி நான் மட்டும்தான் இருக்கேன். ஸோ இதுதான் நாங்கள், கம்ப்ளீட்லி நான் இந்த இடத்துல ப்ரெசண்ட்டாக இருக்கேன், உங்கள் கூட நான் ஜாலியாக பேசுகிறேன். இதுதான் நான் உண்மையாகவே. ஆனால் நான் சில பேர் வந்து என்னை கேட்குறாங்க, என்னடா இவன் சைலண்ட்டாகவே இருக்கான், வீடியோவில் இப்படி பேசுவான்னு நான் பார்க்குறேன், பட் ஆனால் அவன் வந்து நேரில் இப்படி பேச மாட்டானே அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. பட் ஆனால் நேரில் ஏன் நான் அப்படி பேசாமல் இருக்கேன்னா எனக்கே தெரில. லைக் அந்த டைம் வந்து நான் மேபி வேறு அப்செட்டில் இருக்கலாம், இல்லை வந்து அந்த இடத்துல எனக்கு பேச வேணான்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பேன். பட் ஆனால் நான் பேசுவேன். சில டைம் மைண்டை பொறுத்துங்க, மைண்ட் செட் தான் எல்லாமே. ஸோ அதை நீங்கள் இப்படியும் வச்சுக்கலாம், கம்ஃபர்ட் ஜோனுன்னு வச்சுக்கலாம், சம்திங். ஆனால் இந்த மாதிரி இப்போ பேசுகிறது வந்து எனக்கு வந்து ஜாலியாக இருக்குன்னே சொல்லலாம். பிகாஸ் எனக்கு இந்த கிளைமேட், அதுக்கப்புறம் முக்கியமாக உங்கள் கூட நான் பேசுகிறேன், அதுதான் மெயின். அதுவே எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. டீ குடிப்போமா? என்னப்பா, போமா? எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். எப்படியும் அதுக்கு வந்து கடவுள் வந்து அது வந்து டேக்கிள் பண்ணுற மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு கொடுப்பாரு. ஸோ நம்ம டேக்கிள் பண்ணிக்கலான்னு ஒரு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு வச்சுக்கலாங்க. நம்ம அந்த மாதிரி இருந்துட்டா பெஸ்ட்டு. லைக் எல்லாமே வந்து ஒரு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டிங்கனாலே எந்த ஒரு டென்ஷன், ப்ரெஷர் எதுவுமே இருக்காது. ஏன்னா நான் தான் உங்ககிட்ட நான் போன வழியில் சொன்னேன், எனக்கு செம்மையாக கோவம் வரும், லைக் நான் வந்து சரியான ஷார்ட் டெம்பர் அந்த மாதிரிலாம் நான் சொன்னேன்ல. எக்ஸாக்ட்லி நான் அதுதான். பட் ஆனால் சில இடத்துல நம்ம வந்து அதுக்கு ரியாக்டே பண்ண முடியாது. உண்மை அதுதான், நான் உண்மையை சொல்லிடுறேன். சில இடத்துல நம்ம ரியாக்டே பண்ண முடியாது தான். நம்ம அந்த இடத்துல என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? நம்ம உள்ளதான் வச்சு 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 நம்ம தான் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும் கண்டிப்பாக. ஸோ அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, அப்படியே விட்டுருங்க, தட்டி விட்டுருங்க. அதெல்லாம் விக்ரம் படத்தில் சொல்கிற மாதிரி தான், பார்த்துக்கலாம் அந்த மாதிரி நினச்சிக்கோங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக நம்மளால் முடியாது எதுவுமே இல்லைங்க. பிகாஸ் இதுவும் படத்தில் சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம், ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஆனால் உண்மையைத்தாங்க சொல்கிறேன், நம்மளால் முடியாததுன்னு எதுவுமே இல்லை, எல்லாமே முடியும். அந்த ஒரு கட்ஸ் எப்பவுமே இருக்கணும், பார்த்துக்கலாம் அந்த மாதிரி. அதுதாங்க நான் இப்போ கரண்ட்டாக இந்த மாதிரி தான் நான் இருக்கேன். சில டைம் எனக்கே வந்து டவுனாக ஃபீல் பண்ணுவேன். அந்த டைம் வந்து ஒன்றும் பண்ண மாட்டேங்க. என்ன பண்ணுவேன்னா, தான் சொல்லிட்டேன்ல, இந்த மாதிரி காரில் அப்படியே ட்ரைவ் போகிறது, இதுதான் எனக்கு தெரிஞ்சு மாசாக இருக்கும். ஆனால் அது பசங்களோட போகிறதும் நம்ம தனியாக போகிறதும் கம்ப்ளீட்லி வேறு மாதிரி இருக்கும். பசங்களோட போனோம்னா லைக் நம்ம எதையும் பற்றியுமே யோசிக்க மாட்டோம். நம்ம பசங்க 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 அவனுங்க கூட ஜாலியாக பேசிட்டு ஓட்டிட்டு கலாய்ச்சிட்டு வேற மாதிரி இருக்கும் அந்த ஃபீலு. நான் அது வந்து லைக் அது அவ்வளோ மோசமாக இருக்காதுன்னு நான் சொல்ல வரல. பசங்களோட போகிறது தாங்க வேற மாதிரி மாசு. அதுக்கப்புறம் சோலோவாக போகும்போது நம்ம யாருன்னு தெரிய வரும். லைக் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம், நிறைய விஷயங்கள் யோசிக்கும் போது இட்ஸ் கம்ப்ளீட்லி வேற தான். நான் தனியாக போகிறதும் வந்து லைக் வந்து அது நான் மோசம்னே நான் சொல்ல மாட்டேன். ஐயோ பஸ்ஸு செம்ம ஸ்பீடாக போகிறாப்புல பஸ்ஸு.
எப்படி நான் இப்போ மறுபடியும் ஒரு யூட்டன் வேறு அடிக்கணும். ஸோ லைஃப் வாழ்ந்து காட்டுங்க. நான் சொன்ன மாதிரி லைஃப்பை நினச்சி பயப்படாதீங்க, டேக் இட் ஈஸி, அப்படியே விட்டுருங்க. ஸோ இட்ஸ் மை பர்சனலி நான் உங்களுக்காக சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இவன் யாரா பூமர் போட்டுட்ருக்கான்னு நீங்கள் நினைப்பீங்க. எடுக்கணும்னு தோணுச்சுனவங்க எடுத்துக்கோங்க. நான் உங்களை வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணேன், வேற ஒன்றும் இல்லைங்க. என் கூட இருக்கிற ஒருத்தராக இருந்து நான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. உங்கள் கூடயும் நான் இருக்கேன். ஸோ உங்கள் கூட இருக்கிற ஒரு பர்சனாக நினச்சிக்கோங்க. நம்ம கூட சில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இனிமேல் ரெகுலராக வரும். ஸோ நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபுட் vlog பேஜையும் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து நிறைய ஃபுட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸுக்கு அவங்களுக்காக நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். நீங்களும் நம்ம பேஜை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் உங்களுக்கு வந்து ஒரு பர்சனாக வந்து உங்களுக்காக உங்கள் கூடயே நம்மளும் இருப்போம். நம்ம ஒன்றா சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம் அதில். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டாட்டா ஃப்ரம் ஜெய் vlog foodie.